இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து தீர்க்காமல் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களுடைய பார்வை மாறணும்னு ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய நினைவு மாறணும்னு பேசுகிறார். என்ன நினைவு மாறணும், என்ன பார்வை மாறணும், என்ன யோசனை மாறணும்னா, அவரால் எல்லாம் முடியும் என்பதை தான் உங்களுடைய நினைவாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் செஞ்சிருவேன், இதில் எனக்கு அனுபவம் இருக்கிறது, இதில் எனக்கு அநேக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய அனுபவத்தை நம்பக்கூடாது, இல்லைன்னா மற்றவருடைய அனுபவத்தை நம்பக்கூடாது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் குறை உள்ளது என்பதை தான் நம்ம நினைக்கணும். எல்லாமே எனக்கு தெரியுமே என்பதை கூட நம்ம நம்பக்கூடாது. அவரால் எல்லாம் முடியும் என்பதை தான் நம்முடைய பேச்சாக இருக்கணும், நம்முடைய நினைவாக இருக்கணும், நம்முடைய ஆற்றலாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்பதை ஆண்டவர் தீர்க்கமாய் பேசியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்மை குறித்து நீங்களும் நானும் திராட்சை கொடி என்று சொல்லுகிறார். திராட்சை கொடிய செடியிலிருந்து வெட்டப்பட்டுருச்சுன்னா அந்த திராட்சை கொடி உலர்ந்து போய்விடும், மிதிக்கப்பட்டு போய்விடும், ஒன்றுக்குமே உதவாமல் போய்விடும். அப்படி என்றால் திராட்சை கொடியாக இருக்கிற நம்ம திராட்சை செடியோடு கூட நம்ம நிலைத்திருந்தாதான், அதுதான் அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது எல்லாமே பரிபூரண ஆசீர்வாதம் தான் இருக்கும், குறையில்லாமல் ஆசீர்வாதம் தான் இருக்கும். மாத கடைசியில் வந்துட்டோம், பணமே இல்லை, எல்லாமே கஷ்டமாக இருக்குது, அந்த இஎம்ஐ கட்ட முடியலை, இந்த லோனை கட்ட முடியலை, அங்கே போய் நிற்க முடியலை, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி அநேக லோன்காரன் தொந்தரவு செய்கிறான், எல்லாமே குறைவாக இருக்குது, என்ன செய்தனே புரியலையே, எப்படி நான் குடும்பத்தை நடத்த போகிறேன் புரியலையே, பிள்ளைகள் காரியத்தை குறித்து புரியலையே, இந்த காரணத்துக்கு இந்த தேவைகளுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? நீங்கள் கலக்கத்தோடு கூட இருக்கிறதுக்கு காரணம், திராட்சை செடியா இருக்கிற இயேசுவோடு கூட நீங்கள் இணைக்கப்படாமல் இருக்கிறீங்க. இணைக்கப்படுவது எப்படி பாஸ்டர்? ஜெபம் பண்ணுகிறதுனால, வேதத்தை வாசிக்கிறதுனால, அதே போல் ஆலயத்துக்கு தவறாமல் போகிறதுனால, இப்படிதான் அவரோடு கூட நம்ம என்ன செய்ய முடியும்? இணைக்கப்பட முடியும். இப்படி இணைக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்ற அந்த வசனத்தை ஆவியானவர் அப்படியே முடிக்கவில்லை. என்ன சொல்லி இருக்கிறார்னா, என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. ஒவ்வொரு காரியமும், குடும்பத்தின் காரியம், தனிப்பட்ட காரியம், பிள்ளைகளின் காரியம், எல்லாமே அவரால் தான் நடக்கும், எல்லாமே அவர் தான் செய்ய முடியும், அது அவரால் தான் எல்லாம் நடக்கும்ங்கிற பார்வையை மாற்றுங்க, சிந்தையை மாற்றுங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, என்னால தான் முடியும், என்ன பாரு, உன் பிள்ளைகளுக்கு என்ன பார்க்க கற்றுக்கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், நன்மை அனுபவிக்கட்டும், இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.